முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66. இறைவசனங்கள் 10 தொடக்கம் 14 முடிய. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாலாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார் என்பதும் அவரது சினம் அவர் தம் பகைவருக்கு எதிராய் மூழும் என்பதும் அறியப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். திரு தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒளிந்து போம், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஓய்ந்து போம், அறிவும் அழிந்து போம். ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஏனெனில் நமது அறிவு அரை குறையானது. நாம் அரை குறையாகவே இறைவாக்கும் உரைக்கிறோம். நிறைவானது வரும்போது அரை குறையானது ஒளிந்து போம். நான் குழந்தையாயிருந்த போது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன், குழந்தையைப் போல எண்ணினேன். நான் பெரியவனான போது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன். ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல் மங்கலாய் காண்கிறோம். ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். இப்போது நான் அரை குறையாய் அறிகிறேன். அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய திருவழிபாடானது இறை வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லி எங்களுக்கு வாழ்க்கையை சொல்லித் தருவதை போன்று
ஒரு அழகான ஒரு புனிதியை எங்களுக்கு இன்றைக்கு அறிமுகப்படுத்தி மலர்ந்திருக்கின்ற இந்த மாதம் முழுவதிலும் சந்தோஷமாக மற்றவர்களை மகிழ வைத்து இறைவனுடைய ஆசீரில் வாழ எங்கள் எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கின்றது. இன்றைக்கு தாய் திருச்சபையானது குழந்தை திரேசாளினுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. இந்த குழந்தை திரேசாளினுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் எல்லாருமே எந்த வயதை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அழகான ஆனால் இலகுவான ஒரு படிப்பினையை எங்களுக்கு சொல்லித் தருவதை பார்க்கலாம். இந்த குழந்தை தெரேசாள் இன்றைக்கு திருச்சபையினால் சகல மறைபரப்பாளர்களினுடைய வல்லமை நிறைந்த ஒரு பாதுகாவலியாக எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கின்றது. இவள் போதகர்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாவலி, போதகர்களுக்கெல்லாம் ஒரு தூண்டுதல், போதகர்களுக்கெல்லாம் அழகான ஒரு உதாரணம். நாங்கள் சிறியவர்களாக இருக்கின்ற பொழுது என்னுடைய பெற்றோர் எனக்கும் என் சகோதரனுக்கும் சொல்லித் தந்தது தான், இவள் இன்றைக்கு உன்னதமான ஒரு புனிதியாக இருக்கின்றார், பலரும் போற்றுகின்ற உலகெங்கும் பரவியிருக்கின்ற திருச்சபையில் எல்லாருமே அன்பு செய்கின்ற மதிப்பு கொடுக்கின்ற ஒரு புனிதியாக மறைபரப்பாளராக இருக்கின்றார். ஆனால் இவர் வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது இவர் பெரிய ஒரு மறைபரப்பாளர்களாக இன்றைக்கு நாங்கள் சிந்திப்பதை போன்று இருந்தது கிடையாது. இவள் வாழ்ந்த காலங்கள் கொஞ்சம்தான். இவள் துறவியாக இருந்த காலம் மிக மிக குறைவு. இவள் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் ஒரு நோஞ்சானாக இருந்தவள். ஆனால் இவளினுடைய மறைபோதகம் மிகவும் வல்லமை நிறைந்ததாக, பாதிப்பை ஏற்படுத்துவதாக பலருக்கு முன்னுதாரணமாக இருந்திருக்கின்றது. ஏனென்றால் இவள் பெரிய பெரிய செயல்களை செய்யவில்லை. நாடு விட்டு நாடு பயணித்து ஆண்டவர் இயேசுவை போதிக்கவில்லை. மணித்தியால கணக்காக பிரசங்கம் செய்யவில்லை. மாறாக இவள் தன்னுடைய வாழ்க்கையிலே, குறைந்த வாழ்க்கை காலத்திலே சின்ன சின்ன காரியங்களை சந்தோஷமாக செய்ததனால் உன்னதமான மறைபோதகராக இவர் மாறுகின்றார். வல்லமையுள்ள பணியாளனாக மாறுகின்றார். கார்டினல் நியூமன் சொல்லுவார், பெரிய பெரிய காரியங்களை செய்கின்றவனை புனிதன் என்று நினைத்து விடக்கூடாது. மாறாக சின்ன சின்ன காரியங்கள், எல்லாராலும் செய்யக்கூடிய ஆனால் செய்யாமல் இருக்கின்ற அந்த சின்ன காரியங்களை சந்தோஷத்துடனும் அர்ப்பணத்துடனும் கடவுள் மீது இருக்கின்ற அன்பிற்காக, சகோதர அன்பிற்காக செய்தால் அவன்தான் உன்னதமான புனிதன் என்று சொல்லுவார். அன்பான சகோதரங்களே, என்னாலும் உங்களாலும் புனிதர்களாக மாற முடியும், மறைபரப்பாளர்களாக மாற முடியும். சின்ன சின்ன காரியங்களை இறை அர்ப்பணத்துடன் சகோதர அன்புடன் நாங்களும் செய்வோம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல அன்பான ஆண்டவரே, உமக்கு சாட்சியம் சொல்ல, உம்மை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்த ஒரு அடையாளமாக எங்களுடைய அன்புக்குரிய குழந்தை தெரேசாளை எங்களுக்கு தந்தீரே. இந்த புனிதையை போன்று நாங்கள் எல்லாருமே சாதாரண காரியங்களை முழு மன ஈடுபாட்டுடனும் உம்மீதிருக்கின்ற அன்பினாலும் சகோதர அன்பினாலும் செய்ய எங்கள் எல்லாருக்கும் அருளைத்தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.